கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய கனத்திற்குரிய ஊழியர்களுக்கும் இந்த ஆண்டு தேர்வு எழுத போகிற மாணவ கண்மணிகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளாக இந்த பொது தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்காக ஜீவனுள்ள தேவன் இயேசு ஊழியங்களின் சார்பில் நாம் ஒரு தேர்வுக்காக திறப்பின் வாசல் என்ற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேர்வு சமயத்தில் தேசம் எங்கிலும் மிக முக்கியமா நம்முடைய தமிழகத்துல நிறைய இடங்கள்ல மாணவர்கள் தற்கொலை செய்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தேர்வு பயத்தினாலோ அல்லது தேர்வு முடிவின் பயத்தினாலோ அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு ஆத்துமா கூட அழிந்து போக கூடாதுங்கிற ஒரு பாரத்தோடு தான் இந்த ஜெபம் தொடங்கப்பட்டது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த 17 ஆண்டுகளில் அநேகரை அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் உதவி செய்தார். மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகள் நம்முடைய ஜெபத்தின் மூலமாகவும் அவர்களுடைய இடைவிடாத முயற்சியின் மூலமாகவும் எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய கிருபையின் மூலமாகவும் அந்த பிள்ளைகள் நல்ல ஒரு மதிப்பெண்களை எடுத்து தேசத்துல சமுதாயத்துல மென்மேலும் வளர கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அப்படியே இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி, அதாவது வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கிற நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வீடு மிஷனரி திருச்சபையில வைத்து உங்களுக்காக, நமது பிள்ளைகளுக்காக விசேஷித்த தேர்வுக்காக திறப்பின் வாசல் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இங்க நான் ஒருவன் மாத்திரமல்ல, இந்த பட்டணத்துல தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற தேவனால் நம்பப்படுகிற அநேக உத்தமமான தேவ மனிதர்கள் உண்டு. சிறு பிள்ளைகள் மேலும் இளைஞர் பட்டாளர்கள் மேலும் வருகிற தலைமையினர் மேலும் அக்கறை கொண்ட அநேக தேவ மனிதர்கள் உண்டு. தலை சிறந்த கல்வியாளர்கள் இங்க வந்து உங்களுக்கு கல்வி ஆலோசனைகளை கொடுக்க போறாங்க. நல்ல தேர்ச்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகளை கொடுக்க போறாங்க. எல்லாவற்றுக்கும் மேல நல்ல தேவ மனிதர்களுடைய உத்தமமான ஜெபம் இந்த கூட்டத்துல பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்காகவும் தமிழகத்துல பரீட்சை எழுத போகிற லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்காகவும் ஏறெடுக்கப்பட போகிறது. இந்த ஜெபம் தேவையானால் நீங்கள் வரலாம், ஜெபிக்க ஆசையுடையவர்களானால் நீங்கள் வரலாம். எப்படினாலும் நீங்க வாங்க, நம்ம சேர்ந்து நம்முடைய தேவனை உயர்த்துவோம். நம்முடைய அடுத்த தலைமுறையை ஆசீர்வாதமுள்ள தலைமுறையாக பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையோடு உருவாக்குவோம் என்று உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம், அழைக்கிறோம். வாங்க, ஜெபிக்கலாம்.